ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக பேக் போய்க்கலாம். இப்போது இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா 100% சேஃப் ஆடியோ ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கோ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ நம்பர் எந்த மொபைலில் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ நான் இப்போ ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சிம் வேறு மொபைல் இருக்கிறதுனால ஓடிபி வேறு மொபைலுக்கு வந்துருக்கு. இதுவே இந்த ஃபோனில் சிம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஓடிபி என்டர் பண்ணதும் கீழே சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இப்போ வெரிஃபைங் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிக் நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நிக் நேமை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து செலக்டை கிளிக் பண்ணி நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து மெயில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் ஐடி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாயாகவே இருந்துட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் கேர்ள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஃபேக் ஐடி மாதிரி சேட் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்கள் நம்பரை வந்து இந்த ஆப்பில் லாகின் பண்ண முடியாத அளவுக்கு பேன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவ்வளோதான். அதே டைமில் சைபர் கிரைம் சப்போர்ட்டும் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஆள் மாறாட்டம் பண்ணுறது, இல்லைனா ஃபேக் ஐடி மாதிரி யூஸ் பண்ணி தப்பு தப்பாக பேசுகிறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பேம் இல்லைனா ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்து பிடிப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் போலீஸ் கேஸை கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ யாராச்சும் உங்களை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஐ ஹேவ் ரெஃபரல் கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ரெஃபர் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி யாரும் ரெஃபர் பண்ணல அப்படின்னா ஆப்ஷனில் விட்டுருங்க. இப்போ டேரெக்டாக கீழே இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப் வந்து உங்கள் லொக்கேஷனை கேட்குது. நீங்கள் லொக்கேஷன் அலோவ் பண்ணிங்கன்னா தான் நியர்பையில் யாராச்சும் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டு காமிக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போது அலோவ் கொடுத்துடலாம். டர்ன் ஆன் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஜில் வந்து எல்லா லாங்குவேஜும் கேட்கும். ஸோ நீங்கள் அதாவது ஆப்போட லாங்குவேஜ் கிடையாது, நீங்கள் என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தமிழ் தானே, அப்போ நம்ம தமிழை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து சைபர் கிரைம் போலீஸோட ஒரு வார்னிங். ஓகேவா? நான் பெண்களிடம் ஏதேனும் மோசமான வார்த்தையை பயன்படுத்தினால் போலீஸ் நடவடிக்கைக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறத செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன மேட்ரு அப்படின்னா இங்கே அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்க, இல்லைனா யார்கிட்டையாவது மோசமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறத யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைபர் கிரைம் போலீஸை வந்து உங்கள் ஐடியை வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போலீஸ் கேஸையும் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு தான். ஸோ நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இந்த செக் பாக்ஸ் எதுக்காக நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களால் என்ன பிரச்சனை வந்தாலும் ஸோ போலீஸ் கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நானே பொறுப்பு அப்படிங்கிறத வந்து நீங்களே உங்கள் கைப்பட சைன் போட்டு கொடுத்தது மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டு மொழியை அமைக்கவும், இதுதான் பார்த்திங்கன்னா ஆப்போட லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஆப்போட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் நமக்கு செட் ஆகும். ஸோ நம்ம இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு செட் ஆப் லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சாட்லெலாம் சேட் ரூமெல்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ட்ரைனிங் ரூம்ஸு, ஃப்ரெண்ட் சேட்டு, அதுக்கப்புறமா டம் ஷேர்ஸு, மேக்கிங் ரூம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேட் ரூம் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரைவேட் ட்ரைனிங் ரூம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட
பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து லைவ் வீடியோ, லைவ் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து கால் பேசிக்கலாம் அப்படின்னா ரேண்டமாக 1 மினிட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேண்டமாக வீடியோ கால் பேசணும்னா ரேண்டமாக 6 மினிட் போட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கால் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா காயின்ஸை பை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. இப்போது இந்த ப்ரொஃபைல் பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேலெட்டு, காயின்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் காயின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு உங்கள் ஐக்கான் பக்கத்தில் பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம் டிபியை, இல்லைனா அவதார் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்களே உங்களோட ஃபோட்டோவை வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சைடில் இருக்க 3 பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வார்னிங்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வார்னிங் என்ன அப்படின்னா உங்கள் ஐடிக்கு ஏதாச்சும் வார்னிங் இருக்கா, இல்லைனா யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து இதில் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் வார்னிங்ஸ் அப்படின்னு போட்டு ஹிந்தியில் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதே டைமில் மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் வந்து 5 வார்னிங் தான் ஓகேவா. ஸோ யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அதுதான் சேஃபு. நெக்ஸ்ட்டு பேக் போயிடணும் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெரிஃபைடு ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு தான் இருக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே வெரிஃபைடு ஐடி தான் ஓகேவா. இதில் வந்து யாருமே பொய்யா எல்லாம் இது க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு செக்யூரிட்டியை வந்து அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ நீங்கள் இப்போ யாருக்காச்சும் கால் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அந்த ரேண்டம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆடியோ கால், வீடியோ கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. நம்ம ஜஸ்ட் இப்போ ஆடியோ காலை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ காலை கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் கால் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி டீட்டெயிலாகவே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடியோ கால் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ காலுக்கும் இந்த ரேண்டமை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த காயின்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லிமிட் தாண்டி உங்களால் வந்து வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாமே பேசிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான். இந்த ஆப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக பயன்படுத்துங்க. எந்த கெட்ட வழிகளையும் நீங்கள் அதை பயன்படுத்தாதீங்க ஓகேவா.